அதையும் தாண்டி இரண்டாவது விடயம் நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விடயம் வந்து எதென்றால், என்னுடைய பாராளுமன்றத்துல நான் உங்களுக்கு அந்த சட்டத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே போட்டு காட்டினேன். சோ பாராளுமன்றத்துல வந்து உங்களுக்கு என்றால் அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாராளுமன்றத்துல என்ன கதைக்க விடாம பண்ணின சம்பந்தமான சட்ட ரீதியான விளக்கங்கள் வந்து நான் சொல்லி இருக்கிறேன். அதை விட அன்றைய தினம் நானும் நீங்கள் 2 பேரும் தான் போனாங்க சபாநாயகரை சந்திக்க. சபாநாயகரம் வந்து அதை தான் சந்திக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். அதாவது நானும் இப்ப பிஸி என்னோட கதைக்கிறேன். அது அப்படமா தெரியுது சபாநாயகர் சும்மா தான் இருக்கிறார் ரூம்லண்டு. மத்தியா கணக்கா நான் வெயிட் பண்றேன். அந்த கடிதத்தை கொடுத்து எக்ஸ்பிளனேஷனை கேட்போம். நீங்க கதைக்கடா பண்ணக்கூடிய எக்ஸ்பிளனேஷனை கேட்போம் போய் அங்க கேட்கல. அவர் அதை சொல்லாம இருக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. இப்பவே என்ன தேடினோம் என்றால், பழைய கன்சார்ட்டுகள்ல நான் கதைச்ச வசனங்கள்ல ஏதாவது பிழை இருக்காண்டு எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணேன். இப்ப நான் நினைக்கிறேன் என்னுடைய கன்சார்ட் வந்து வளமையா பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கன்சார்ட்டை டேட் எல்லாம் ஞாபகம் வச்சுதான் கன்சார்ட் டிபார்ட்மெண்ட்ல போய் எடுக்கணும். ஆனா என்னுடைய கன்சார்ட்டுகள் வந்து நான் நினைக்கிறேன் சபாநாயகரே எடுத்து வச்சிருப்பார். நாங்க போய் வேண்டலாம் அந்த ஒரு மேல இருக்குது. சோ அது சம்பந்தமான வழக்குகள் போடுறது. நீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கௌஷல்? என்னென்றால் உங்களுக்கு நான் தெளிவா வந்து பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்டை வந்து வாய்ச்சி காட்டியிருக்கு. அதுல 22வது செக்ஷன்ல சொல்லி இருக்குது, ஷெட்யூல் ஏலயோ ஷெட்யூல் பியில வந்து பார்ட் 2ல ஷெட்யூல் ஏல ஷெட்யூல் பியில வந்து ஏதாவது ஒரு விடயங்கள் கேமராவை நீர் பிடிக்கவும், ஷெட்யூல் ஏல அல்லது ஷெட்யூல் பியில வந்து ஏதாவது ஒரு விடயம் பார்லிமெண்ட் மெம்பர் ஓகே ஒரு எம்பி மேல தானே ஏ அல்லது பி பார்லிமெண்ட் சாரி அந்த செக்ஷன்ல வந்து ஏதாவது ஒன்று நாங்கள் மீறி இருந்தோம்டா அது வந்து பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல். ஃபீனைல் கோர்ட் 190 செக்ஷன் படி அவர்கள் 7 வருடங்கள் சிறைக்குள்ள போகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. அது தீர்மானிக்கப்பட்டா. இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க சட்டத்தரணியா அதை எப்படி பாக்குறீங்களா? உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தினா உங்களுக்கு காட்டினால் நீங்க தான் எனக்கு விளங்கப்படுத்த வேணும். சட்டத்தரணியா நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க? பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்டின் படி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்லிமெண்ட்ல கதைக்கப்படாத விஷயத்த திரிவுபடுத்தியோ அல்லது அதை வந்து மாற்றியோ மெருகூட்டியோ இல்லாத ஒன்ற விஷயத்த சொல்லி சபாநாயகரை வந்து மிஸ்லீட் பண்ணி, அதாவது பிழையான வழியில வழி நடத்தி ஒரு தீர்ப்பை வந்து எடுக்க ஒரு ஆள் வந்து பிள்ளையார் வழி நடத்துறாருன்னு சொன்னா அது எங்கட குற்ற இது தண்டனை சட்ட கோவையில வந்து 190க்கு கீழே தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் வந்து பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்ட்ல சொல்லப்படுது. அந்த விமல் ரத்நாயக்க ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொறடா அவர் வந்து குறித்த சட்டத்தரணியை பற்றி நாங்கள் என்ற ஒரு பெண்களோட உரிமை தொடர்பாக கதைக்கிற ஒரு சட்டத்தரணியுடைய பெயரை சொல்லி, அது யாரா இருந்தாலும் நான் பேரை சொல்ல ஒரு இல்லாத ஒரு விடயத்தை அது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லப்பட்டு குறித்த சட்டத்தரணியை பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லியதாகவும் பிரைம் மினிஸ்டர் அது கவலைப்பட்டு விமல் ரட்நாயக்க சொன்னதாகவும் எக்ஸ்ட்ரீம் செக்ஷுவல் வயலன்ஸ் என்ற மாதிரியான ஒரு பெரிய பாரதூரமான விடயத்தை ஒரு வார்த்தையை பிரயோகித்து சபாநாயகர் வந்து பிள்ளையா வழி நடத்தினது வந்து விமல் ரட்நாயக்க வந்து தண்டனை சட்ட கோவைக்கு கீழே தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றம் தான் அவர் செய்திருக்கிறார் என்பது வெளியே தெரியக்கூடிய அப்பட்டமான ஒரு விடயம். அது தொடர்பாக ஹன்சாட்லையும் இருக்குது. நீங்க கதைச்சிங்களா இல்லையான்றது ஹன்சாட்லையும் இருக்கும், விமல் ரட்நாயக்க கதைச்சது ஹன்சாட்ல இருக்கு, சபாநாயகர் கொடுத்த தீர்ப்பும் ஹன்சாட்ல இருக்கும். அதை விட எங்களுக்கு நேரடியான ஒளிபரப்புகளும் வந்திருந்தது. இது தொடர்பாக நாங்கள் உங்களோட பிரிவிலேஜ் கமிட்டி தான் இதுக்கு உண்மையா சட்ட இந்த வழக்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போற நியாயாதிக்கத்தை கொண்டுள்ளது வந்து எங்கட உங்களோட பிரிவிலேஜ் கமிட்டியில உள்ளது அட்டர்னி ஜெனரல் மூலமா அந்த வழக்கு போகணும். ஆனா இவை வந்து என்பிபி சார்பான கட்சிகளாகவும் இருக்கிறபடியால் என்பிபி கட்சிகளுடனான விமல் ரட்நாயக்கா இருக்கட்டும் எங்கட ஸ்பீக்கரா இருக்கட்டும் எல்லாரும் இருக்கிறதால இது அட்டர்னி ஜெனரலுக்கு கொண்டு போய் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுமாண்டா இல்ல. ஏண்டா எனக்கு தெரிஞ்சு நீங்க 3 லெட்டர் கொடுத்துட்டீங்க இது சம்பந்தமா விசாரிக்க சொல்லி, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இதோடபாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்க கொண்டு போறதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து சகல அவ்வளவு கிரவுண்ட்ஸும் எங்களுக்கு 100% சப்போர்ட் இருக்கிறதால
ஏன் கொண்டு போகணும்டா இப்படி இன்னொரு பாராளுமன்ற நபருக்கு நடக்கக்கூடாது. பெருவாரியான 2/3 மெஜாரிட்டிக்கு கூட வச்சு இருக்கிறதால ஒரு டிஸ்கிரிஷனரி பவரை சபாநாயகர் மட்டுமில்ல அதுல உள்ள உறுப்பினர் எல்லாருமே வச்சிருக்கணும். இது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கட்டாயம். ரீசெண்டா நான் சாணக்கியன் ஒரு இன்டர்வியூலையும் பார்த்தேன். நான் அவரை கூட சொல்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பேசுறதுக்கே டைம் ஒதுக்குறாங்க இல்லண்டு. அப்படியான நிலைமையில பேசுறதுக்கு இடமளிக்காத நிலைமையில இது ஒரு தங்களோட பவர்ஸ அதாவது நீங்க சொன்னதின்படி பாராளுமன்றத்துல கதைக்கிறதுக்கான உரிமைகள் ஆளுங்கட்சியினாலதான் அது அது எங்க ஸ்டாண்டிங் ஆர்டர்ல தெளிவாக இருக்குது. என்னென்றால் பார்லிமெண்ட்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கிற நேரத்தை பிரிக்கிற உரிமை அதை மானிட்டர் பண்றதோ அல்லது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறது சபாநாயகருக்கு. சபாநாயகர் 77 நாள் என்னுடைய டைமை ஒதுக்கி தரையில என்று சொன்னா எந்த பிரச்சனை நேர சபாநாயகர் ஒளிய எந்த பிரச்சனை அங்க இருக்கிற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோட இதுக்கு உண்மையான தீர்வு பார்லிமெண்ட் கமிட்டி எடுத்திருக்கணும். என்ன ஒரு அன்பார்ச்சுனேட்லி அவங்க எல்லா 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்பிபி கட்சி சார்ந்தவையால இப்ப பிமல் ரட்நாயக்கு ஒரு பிரச்சனை எடுக்க போனால் அது அவர்களுக்கு தீமையா முடியும்ன்றதுக்கான காரணத்தால அவர்கள் எடுத்த தீர்மானம் ஒரு பிழை என்று சொன்னா அது மொத்த எல்லா உறுப்பினர்களையுமே பாதிக்கும் என்ற ஒரு காரணம். என்ன எப்படி பாக்குறேன்டா கௌசல்யா, அன்றைக்கு பிமல் ரத்நாயக கேண்டீன்ல நிக்கிறார். அப்ப பிமல் என்னோட வடிவாக்கு முந்தி கதைக்கிறவர். අච්චුනා මෙන්න මන්දිරිතුමා මේ ඔයා තමා උත්තරේ මේ නායකයා අපි දන්නවා ඉතින් ජනතාව ඔයාට මාර ආදරේ කියලා අපි දන්නවා. நான் என்ன சொல்றேன் என்னென்றால் அப்படி அதாவது தமிழ்ல சொல்றேன்டால் அர்ச்சுனா மந்திரித்துமா நீங்கள் தான் வடக்குல பிரபல்யமான ஆள், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. விமல் ரத்நாயக்கன் நான் சாப்பிடும் போது கதைச்சது கேமரா நேர பிடிங்க. சாப்பிடும் போது ஸ்டாப், நீங்கள் தான் வடக்குல இருக்கிற கதாநாயகன் தங்களுடைய தேவைக்காக டாக்டர் எங்களை கொஞ்சம் ஆதரிங்க, வடக்குல எங்களோட பிரச்சனை படாதீங்க, முரண்டு படாதீங்கன்னு கேட்கிற பிமல் ரத்நாயக்க. இந்த விஷயம் நடந்த பிறகு அன்றைக்கு நான் பாராளுமன்றத்துல சாப்பிட்டு வழியால வரைக்கும் நான் கேட்கிறேன், பிமல்லையா போட்ட கதாகண்ட புழு பிமல் சகோதரியா போட்ட கதாகண்ட புழு கேட்கிறேன். ஓகே புழு கதாகண்ட புழு அவங்க கதைக்கலாம்னு சொல்றேன். அப்ப நான் சொன்னேன் ஐ மாமா கியப்பு நத்தி ஏக்கா පාලිමෙන්තුවේ කිව්වේ අයි මේම බොරුවක් කිව්වේ කියලා මට කියන්න. அது சம்பந்தம் அதாவது நான் சொல்லாதோண்ட பாராளுமன்றத்துல சொன்ன நீங்கள் ஏன் பொய் சொன்ன நீங்கள் கேட்க அது சம்பந்தமா நான் கதைக்க முடியாதுன்னு போறேன். அதே பிறகு அந்த 9ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த 2 நாட்கள்லையும் 2 கடிதத்தை கொண்டே நான் டிப்யூட்டி ஸ்பீக்கர் பிரதி சபாநாயகர் அவருடைய பேர் ஏதோ சாலியன் முடிகின்ற ஒரு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டிப்யூட்டி ஸ்பீக்கர்கிட்ட கொண்டு அந்த விடயங்களை கேட்கும் போது டிப்யூட்டி ஸ்பீக்கருக்கு கூட பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் லோ தெரியாது. என்ன பிரச்சனை, நான் ஒரு சபாநாயகரா வாரணுண்டா ஸ்டாண்டிங் ஆர்டரையும் பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் அட்லீஸ்ட் அந்த 2 ஆக்டையும் நான் அக்பர் அணிவரா படிப்பேன். இப்ப நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவே நான் உங்களுக்கு பக்கமா சொல்லுவேன், 4ஆம் பக்கத்துல கிடக்குது, நான் உங்களுக்கு சொன்னேன் அது தெளிவா. அப்ப டிப்யூட்டி ஸ்பீக்கரோட போய் கேட்க அப்படியே எங்களுக்கு அது தெரியாது, செக்ரட்டரி ஜெனரல் மாதிரி என்ன சொல்லினோம், டிப்யூட்டி செக்ரட்டரி ஜெனரல் என்ன சொல்லினோம் கேளுங்கோ. இன்றைக்கு அங்க கொண்டு அவைகிட்ட காட்ட அவ சொல்லணும் எஸ் இட்ஸ் அ கிராஸ் வயலேஷன், எங்களை விளங்குது டாக்டர், நாங்கள் ஆளுங்கட்சியில இது சம்பந்தமா கேட்கல, ஆளுங்கட்சி அது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்க முடியான்னு சொல்லியிருக்கு. சோ ஆளுங்கட்சி இப்ப கருத்து தெரிவிக்க முடியான்னு சொல்லி இருக்கிறது எவ்வாறு நான் பாக்குறேன்னு சொன்னா அவைகிட்ட நோ கமெண்ட்ஸ் ஒன்றுமே சொல்ல. இப்ப என்னண்டால் அன்றைய தினம் நான் போய்க்குள்ள எங்கண்ட இவர் யாரு சபாநாயகருடைய கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரின்னு சொல்லி ஒரு சிங்கள ஒரு நான் பெருமாள் நினைக்கிறேன் லோயரா தான் இருப்பினா, எனக்கு நீங்க லோயர் தானே அப்படி. சோ அவரோட போய் கதைங்கன்னு சொல்லித்தான் சபாநாயகர் என்ன டைவர்ட் பண்ணி வர்றார். அவருக்கு தான் லோ தெரியும், லோ பாயிண்ட்ஸ் நீங்க காட்டி கேட்கிறபடி அங்க கதைங்க. அங்க கோஆர்டினேட்டிவ் செக்ரட்டரியோட நான் போய் இதை கதை கேட்கல. கோஆர்டினேட்டிவ் செக்ரட்டரிக்கு சொல்றதுக்கு பதிலே இல்லை. கோஆர்டினேட்டிவ் செக்ரட்டரி என்ன கேட்கிறார், உங்களை எங்க 77 நாள் கதைக்க வேணாம் நிப்பாட்டி வச்சிருந்தது, அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கலையே என்று சொல்றேன். நான் சொன்னேன் நீங்க இந்த பார்லிமெண்ட்லாம் ஒர்க் பண்றீங்கன்னா இல்லாட்டி பக்கத்து கடையில ஒர்க் பண்றீங்க, ஆண்டவிட்ட நேரம் கேட்டு இல்ல நான் நீங்க இடையில கதைச்சுப்பேன். நான் யோ ஸ்டாண்டிங் ஆர்டர்ல 1 மினிட் கதைக்கிறதும் இந்த டைம் உண்டா, எனக்குரிய டைம் கதைக்கிற டைம்ன்றது வேற ஐயான்னு சொல்லி அவர்கிட்ட நான் விளங்கப்படுத்துறேன்.
விளங்கப்பட்டா அப்படியா நீங்கள் இப்ப 77 நாள் கதைக்கு இல்லையான்னு சொல்லி கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரிக்கு தெரியாது. ரெண்டா சொன்னா இந்தாங்கோ பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்ட் எடுத்து வாசிங்க கொண்டு வாசிச்சா பிறகு அவருக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியாது. அவர் என்ன சொல்றாருண்டா, சபாநாயகர் உங்களுடைய பிரச்சனை சம்பந்தமா தான் இப்ப 2-3 நாளா தொடர்ந்து விவாதிச்சு கொண்டு நாங்கள் டிசைட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பாராளுமன்ற சபாநாயகர் கதிரையை அவமதிக்கிற மாதிரி கதைச்சிருக்கிறீங்கள், அதனாலதான் இந்த தடை வழங்கப்பட்டன்னு இப்ப கதையை மாத்தி போடினு. இப்ப என்னன்னு சொல்லினோம்டா, பார்லிமெண்ட்ல நான் பிள்ளையா கதைச்சிருக்கிறேன்னா அது என்னடா எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் அப்படி கதைச்சால் ஒரு இன்ஸ்டான்ஸ சொல்லு, ஒரு உதாரணத்தை சொல்லு, சும்மா மொட்டை மாதிரி கதைக்க கூடாது. கோவம் வந்து எனக்கு பேக்க பறையப்படாது. நான் கேட்கறது பயில சொல்லுங்க. எந்த சந்தர்ப்பத்துல யாரால் இவருக்கு சந்தர்ப்பம் கொஞ்சம் தெரியும் தானே, எந்த சந்தர்ப்பத்துல நான் பாராளுமன்ற கதிரையோ பாராளுமன்ற சபா நீங்க சொன்னீங்க ஷேம் ஒன் யூ உண்டு. நான் சொன்னேன் அது ஒரு என்ன சொல்றது, பாராளுமன்றத்துல அன்பார்லிமெண்டரி வேர்ட் அல்ல. இப்பவும் நான் சொல்லுவேன், இந்த வீடியோட சொல்லிக்கேன், நாளை நீதிமன்றத்துல போனாலும் நான் சொல்லுவேன், பாராளுமன்றத்துல தட்ஸ் அ ஷேம் டு த பார்லிமெண்ட். ஏனென்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 77 நாள் கதைக்கிற உரிமைய பாராளுமன்ற சபாநாயகர் அதை நியாயமா பெற்று தரையிலேன்னு சொன்னா பாராளுமன்ற சபாநாயகர் தன்னுடைய கடமையிலிருந்து பிளவிட்டிருக்கிறார். அது இந்த பாராளுமன்றத்துக்குரிய ஒரு அவமானம். இது இப்ப இன்றைக்கு இல்ல, ஷேம் அண்ட் யூ அண்டா ஷேம் டு த பார்லிமெண்ட் அண்டா அது பாராளுமன்றத்துக்குரிய அவமானம். அது இப்ப நான் சொல்றேன், அந்த அவமானப்பட்ட பாராளுமன்றத்திலிருந்து அவமானப்பட்ட பாராளுமன்ற சபாநாயகர் பாராளுமன்றத்திலிருந்து பதவி விலை இருக்கும். ஏற்கனவே இந்த பாராளுமன்றத்துல they made it shame. என்னென்றால் ஒரு டாக்டரேட் இல்லாத ஒருவரை கொண்டு டாக்டர் பொய் சொல்லி கொண்டு பாராளுமன்ற சபாநாயகரா வச்சிருந்தவன். நான் இப்ப டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா, உங்களுக்கு ஜெஃப்னா யூனிவர்சிட்டி நான் MBBS சர்டிபிகேட் காட்டலாம். That's how people calling me doctor. But you are bringing somebody else. நீங்க யாரையோ கொண்டு வாரீங்க, அவர் PhD செய்யவும் இல்லை, டாக்டரேட் முடிக்கவும் இல்லை, அவரை டாக்டர் சொல்லி கொண்டே பாராளுமன்ற கதிரையில இருக்கிறீங்க. இருத்தி அவரை சபாநாயகர் வைக்கல எதிர்கட்சி எல்லாம் நக்க அடிக்குது. இப்ப எங்க சர்டிபிகேட் இருக்கு காட்ட சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, அந்த சபாநாயகர் கதிரையில இருந்து ஆளை ரக்கி விடுறீங்க. ரக்கி போட்டு சொல்றீங்க நான் அவர் டாக்டரேட் முடிச்சா பிறகு திருப்பி சபாநாயகர் பதவி எடுப்பேன். அந்த நல்ல மனுஷன், அது வேற பிரச்சனை. நியாயமான ஒரு பாராளுமன்ற சபாநாயகர் நான் நினைக்கிறேன். முதல் இருந்தவர் இப்ப இருக்கிறவரோட ஒப்படைக்கு. பட் ஒரு பார்லிமெண்ட் மெம்பரா ஐ ஹேவ் த ரைட் டு சே தே ஆர் டூயிங் ராங். இப்ப அத கூட சொல்லலாது என்றால் பார்லிமெண்ட்ல 92 செக்ஷன் 2ல Hல தெளிவா இருக்கு. ஸ்டாண்டிங் ஆர்டர், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எப்படி எடுக்கிறேன் ஸ்டாண்டிங் ஆர்டர் புத்தகத்துல. இந்த பாராளுமன்றத்துல நடக்க வேண்டிய விதிமுறைகள் மீறப்படுது என்று சொன்னா அதை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு நிமிடம் கேட்டு எழும்பி விதிமுறையை மீறீங்கள் என்று சொல்லி அதை கரெக்ட் பண்ணுங்க சொல்கிறது தான் 92 செக்ஷன் 2 H. சோ அதுல நான் எழும்பேக்கல இந்த வரைக்கும் பாராளுமன்றத்துல எழும்பினா அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை கூட தர பயப்படுறது அரசாங்கம். என்றால் ஒரு நிமிஷம் நான் கதைக்கிற விடயங்கள் வெளியால வந்துட்டேன்னு சொன்னா தங்களுடைய அரசியல்ல பயங்கர ஒரு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டேன். இது நான் நினைக்கிறேன் ஒரு அப்பட்டமான தமிழின படுகொலையிட்ட ஆரம்பம். இப்பதான் எனக்கு விளங்குது கௌசல்யா, நீங்கள் கேப்பீங்க ஸ்டோக். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இது தமிழ் மக்களுடைய ஒரு பெரிய பாதி ஒரு குரல் வலை. இப்ப இதுக்காக மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பார்களோ இல்லையோ, உங்கள் சார்பாக கதைப்பினமோ, அல்ல ஸ்ரீதரன் நாளைக்கு ஒரு விடயத்தை அரசியலுக்காக சொல்லுறாரோ இல்லையோ, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த ஒரு அநியாயம் நடந்ததுன்றதை பாராளுமன்றத்துல கதை கேட்கல சப்போர்ட் பண்ணிவினமா இல்லையான்றது என்றதையும் தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்டா கௌசல்யா, இது ஒரு தமிழர்களுக்கு செய்யப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு பெரிய, என்னடா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் யாழ்ப்பாணத்துல ஒரு பிரச்சனை நடக்குது என்று சொன்னால் அச்சுநாட சொல்லுங்க சொல்கின்ற ஒரு நிலைமையில அதை கதைக்கிற ஒருத்தனுடைய குரலை ஒடுக்கி வச்சிருக்கிறது யாழ்ப்பாணத்துல இருக்கிற நடக்கிற விடயங்கள், இந்த NPP அரசாங்கம் செய்யற அட்டூழியங்கள், அந்த ஜெட்டி போடுகின்ற விடயங்கள் வெளியால. நான் அதை எப்படி பாக்குறேன்னு சொன்னால் ஒரு ஜெட்டி JETTY ஜெட்டி என்றதை சொல்ல தெரியாத ஒரு அமைச்சரை வச்சுக்கொண்டு வடக்கு மாகாணம் என்னண்டையா சிங்கப்பூரா மாறுமன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஜட்டி என்று சொல்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜட்டியண்டா என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். வடிவேல் அது இந்தியன் நினைக்கிறேன், அது ஆங்கிலமா எனக்கு தெரியல. இந்தியன் படங்கள்ல வடிவேல் இந்த ஜட்டியை உருவிட்டாங்கன்னு சொல்ற அந்த ஜட்டிய கூட தனக்கு ஜெட்டி என்று சொல்ல தெரியாத ஒரு பாராளுமன்ற அமைச்சர். அவர் ஆங்கிலத்துல கதை கொண்டு எதிர்பார்க்கல. ஆனால் இப்படியான ஒரு நிலைமையில தான் எங்கிட்ட அரசியல் போய்கொண்டு. இதாலதான் அரசியல்வாதியை யாருமே மதிக்கிறேன். அது பொலிட்டீஷியன்டா,
ஊத்தவாளி என்று நான் ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன், ஐ எம் அ ப்ரொஃபஷனல். We are professionals. We are not politicians. அது விளங்கிக் கொள்வோம். We were professionals. We were doing very well, and all of a sudden came to politics just to make sure the politics is in the right track. நாங்கள் வந்து 2002ஆம் ஆண்டு வந்து சமாதான உடன்படிக்கைக்கு எதிராக ரோட்ல நின்று கத்தவும் இல்லை. அப்போ நீங்கள் ஜெட்டி போட்டிருந்தீங்களோ எனக்கு தெரியாது. இப்ப கூட நீங்கள் ஜெட்டி போட்டிருந்தா அந்த ஜெட்டியை கலட்டி போட்டு போகணும். பாராளுமன்ற அமைச்சர் என்னண்டா, நீங்கள் ஒரு கமிட்டட் அமைச்சர், நீங்கள் ஒரு ஜெட்டிய வந்து போட்டுட்டு இப்படி கலைக்கிறதுன்றது நாங்கள் வந்து நான் நினைக்கிறேன் இது ஒரு பயங்கர கேவலம். என்னண்டா, எனக்கு இதை சொல்லவே எனக்கு கேவலமா இருக்கண்டால், ஆனா நான் சொல்லித்தான் ஆகணும் என்றால் குழந்தை பிள்ளைகளுக்கும் தெரியும் ஜெட்டி என்றது என்னண்டு. 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுலயே ஜெட்டி போட்டு தான் பாடசாலைக்கு அனுப்புறது. ஆகவே அந்த ஜெட்டியை வந்து நீங்கள் ஒழுங்கா கதைக்க தெரியாத நீங்கள் எல்லாம் பாராளுமன்ற அமைச்சரா வந்து நாளைக்கு எங்களுடைய வடக்கு மாநிலத்தை டெவலப் பண்ணுவீங்கன்றது சரியான கேவலம். உங்களை போன்ற 1-2 பேர் தான் பாராளுமன்றத்துல போய் நான் கதைக்காத விடயங்களை, சுவஸ்தி அருள்லிங்கம் தொடர்பாக நான் கதைக்காத விடயங்களை கதைச்சதா சொல்லியிருப்பீங்கன்றதுலையும் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. என்னடா, நான் கதைச்சது உங்களுக்கு ஜெட்டியே விளங்காத உங்களுக்கு ஜெட்டி என்ற வசனத்தை கூட சொல்ல தெரியாத நீங்கள் பாராளுமன்றத்துல போய் இப்படி என்னுடைய தமிழை விமல் ரத்நாயகவுக்கு வந்து நீங்கள் தெளிவுபடுத்தி சொல்லியிருப்பீங்கன்றது பொதுமக்களுக்கு நல்லா விளங்கும். நான் நினைக்கிறேன் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் இதற்குரிய தெளிவான பதில சொல்லுமா நினைக்கிறேன். ஆனால் என்னதான் நடந்தாலும் விமல் ரத்நாயகவுக்கும் சபாநாயகருக்கும் எதிரான இந்த போராட்டத்துல நான் வெல்லாம விட மாட்டேன். அது என்ன குத்தி முறிஞ்சு சுட்டாலும் பரவாயில்ல, விமல் ரத்நாயக 7 வருஷம் சிறைகளை அனுப்பாம இந்த போராட்டம் முடியாது. இரண்டால் ஒரு பாராளுமன்றத்துல பிள்ளையா வழி நடத்தி ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை கொலை செஞ்சிருக்கிறீங்க. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக இவர் செய்த இந்த நாடகத்துக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பேசுகின்ற கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேணும். பருத்தித்துறையில மட்டும்தான் நாங்கள் இந்த முறை போட்டியிடுகிறோம். அது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே, அதை விட துணுக்காய்க்கும் மாந்தை கிழக்கு முல்லைத்தீவும், அதே நேரம் பூனாரி பிரதேச சபைக்கு வந்து கிளிநொச்சி மாவட்டத்திலேயே நாங்கள் போட்டிடுகிறோம். மட்டக்களப்புல வந்து மண்முனை பற்று தெருவில் பகுதிக்கு நாங்கள் இந்த முறை போட்டியிடுகிறோம். அந்த பகுதிகளில் எங்களை நீங்கள் எனக்கு வந்து 1000 இது இருக்க வேணும் இல்லை, அதாவது 1000 உள்ளூராட்சி சபை தேர்தலை வச்சு கஷ்டப்பட முடியும். ஒரு பருத்தத்துறை, ஒரே ஒரு பருத்தத்துறை நீங்கள் எனக்கு அரைவாசிக்கு மேற்பட்ட அதாவது 50 மேற்பட்ட பிரதியீடா நீங்கள் தருவீங்க என்றால், மேற்பட்ட உறுப்பினர்களை ஊசிக்கு நீங்கள் தெரிவு செய்து தருவீங்களா இருந்தால் நான் நினைக்கிறேன் இலங்கையின் பெஸ்ட் பிரதேச சபையா நான் அதை மாத்தி காட்டுவேன். குவாலிட்டி அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறவன், குவாலிட்டி அவார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், வைத்தியசாலைக்கு பிரதேச சபைக்கு எல்லாம் கொடுக்குறவன். நான் அந்த பெஸ்ட் குவாலிட்டி அவார்ட்ஸ் வந்து நான் என்னுடைய பருத்தித்துறை பிரதேச சபைக்கு எடுத்து வேண்ட நம்பிக்கையில இந்த வீடியோவோட நாங்கள் முடிக்கிறோம். கௌசல்யா அவர் சொல்லியிருக்கா? ரைட், நன்றி இந்த வீடியோவில் இணைஞ்சு கொண்டதுக்கு. அது தவிர இந்த வீடியோ வந்து நான் போடுறது வந்து கௌசல்யாவினுடைய யூடியூப்ல. சோ நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது மூலம் லைவாக போடப்படுகிற அவ்வளவு வீடியோக்களும் நேரடியாக கௌசல்யாவுடைய யூடியூப்ல இருந்தான் போட வைக்க முடிவு செய்திருக்கிறேன். ஆகவே லைவாக போடப்படுகிற விடயங்கள் வந்து கௌசல்யா இஸ் லைவ் ஆண்டு வாரது கௌசல்யாவினுடைய சொந்த யூடியூபாக இருக்கும். அதன் மூலம் நாங்கள் போகின்ற விடயங்கள், கதைக்கின்ற விடயங்கள் எல்லாமே லைவாக இந்த கௌசல்யாவினுடைய யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம். அது வரைக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. கௌசல்யா. நன்றி.